இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, நான் பிழைத்திருக்கும் படிக்கு. சங்கீதம் 119:77 வசனம். நான் பிழைத்திருக்கும் படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. ஆண்டவருடைய இரக்கமில்லாமல் இந்த உலகத்திலே நம்மால் வாழ முடியாது. நம்முடைய ஆண்டவர் மிகுந்த இரக்கமுள்ளவர். நம் ஆண்டவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி நாம் தியானிப்போம். முதலாவதாக சங்கீதம் 103:13 வசனத்தில், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார் என்று வாசிக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல நமக்கு இரங்குகிற பரம தகப்பனின் அன்பை பற்றி மத்தேயு 7:9-11 வசனம் வரையும் நாம் வாசிக்கலாம். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நமக்கு நன்மையானவைகளை கொடுப்பதே நம்முடைய பரம தகப்பனின் இரக்கமாகும். நம்முடைய பார்வைக்கு நன்மையாயிருப்பதை அல்ல, நமக்கு எது நன்மையாயிருக்கும் என்று அறிந்த நம்முடைய பரம தகப்பன் அவருடைய இரக்கத்தின்படி நமக்குரிய நன்மையை நிச்சயம் தருவார். இரண்டாவதாக, நம் ஆண்டவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது என்று நாம் ஏசாயா 49:15 வசனத்தில் வாசிக்கலாம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளையை மறக்காமல் அதற்கு இரங்குகிறது போல நம்முடைய ஆண்டவரும் நமக்கு இரங்குகிறார். பிறந்த குழந்தையை தாய் மறப்பதில்லை. அதன் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறது போல ஆண்டவரும் நம்மை மறக்காமல் நம்மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய இரக்கத்தின்படி நம்மையும் தேற்றுவார். நம்மை மறவாமல் நம்மை நினைத்திருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி யாத்திராகமம் 20:6 வசனத்தில் நாம் வாசிக்கலாம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது அவர் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறைக்கு மட்டுமல்ல, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். நம் ஆண்டவருடைய இரக்கத்தினால் நாம் பிழைத்திருக்க முடியும். நான் பிழைத்திருக்கும் படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் மேல் மிகுந்த இரக்கமுள்ள தேவனாக எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல எங்களுக்கும் நன்மையான ஈவுகளை தந்து இரங்குகிற பரம தகப்பனாக எங்களோடு கூட நீங்க இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு மறக்காமல் இரங்குகிறது போல எங்களை மறக்காமல் எங்களுக்கு இரங்குகிறவராக, ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிறவராக எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற பரம தகப்பனாக நீங்க எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிழைத்திருக்கும் படிக்கு உமது இரக்கங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you. Have a blessed day.